சீர்காழி தொகுதியினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை. மாண்புமிகு உறுப்பினர் பன்னீர்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல பெரிய அளவிலே வளர்ச்சி பெறாத தொகுதி. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சீர்காழி தொகுதியினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை. அதே போல மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை. அதே போல மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதி உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாப்பிள்ளை. இவ்வளவு பேர் இருந்தும் இந்த சீர்காழி தொகுதிக்கு ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் கிடைக்கவில்லை என்றால் மக்கள் என்ன சொல்வார்கள்? எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து எனக்கு ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தை ஏற்படுத்தி கொடுக்க முன்வருவார்கள் என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது தமிழ்நாட்டில் இருந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களுடைய எண்ணிக்கை 90. 21-22ஆம் ஆண்டில் ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டது. 22-22ஆம் ஆண்டு 11 தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டன. 2024-25ஆம் ஆண்டில் 13 தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டன. 2025-26 இந்த நிதி ஆண்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவினை ஏற்று நம்முடைய நிதித்துறை அமைச்சர்கள் 17 தொழிற்பயிற்சி நிலையங்களை இந்த ஆண்டு தொடங்குவதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆக 21-22, 22-23, 24-25, 25-26 இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 42 தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இருப்பினும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பன்னீர்செல்வம் கோரிக்கை ஏற்று அதுவும் மாப்பிள்ளை தொகுதி என்று சொன்னார்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். ஆகவே விரைவாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று புதிய தொழிற்பயிற்சி நிலையம் துவங்குவதற்குரிய நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துள்ளேன்.